வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வாய்ஸ் நான் சாய் விக்ரம் அகாடமில கேட்டிருக்கேனே ப்ரோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆமா, அந்த சாய் விக்ரம் நான் தான். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் தான். நான் புதுசா சாய் விக்ரமான நான் புதுசா ஒரு சேனல் தனியா கிரியேட் பண்ணிருக்கேன். பிகாஸ் அங்க ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்னால என்னால வெறும் வாய்ஸ் மட்டும் தான் அங்க கொடுக்க முடியும். அதை தாண்டி எந்த விதமான கிரெடென்ஷியலும் எந்த விதமான சப்போர்ட்டும் எனக்கு அங்க கிடைக்கல. பட் இது நான் புது முயற்சியா நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த சாய் விக்ரம் அகாடமி யூடியூப் சேனல்ல எனக்கு நீங்க இந்த வாய்ஸுக்கு எவ்வளவு நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்களோ லாஸ்ட் 3 இயர்ஸா, அதே சப்போர்ட்டை இந்த சேனல்ல நீங்க கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நேம் வேணா ஜாப்ஸ் பண்ணி இருக்கலாம்ங்க, ஆனா உண்மையிலே இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாய் விக்ரம் அகாடமி இதுவும் சேம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க எனக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை இந்த சேனலையும் கொடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நான் ரொம்ப கெஞ்சியே கேட்டுக்கிறேன், தயவு செய்து எனக்காக ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார்ட்டனாலும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம அதை தாண்டி கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்லாம் வந்திருக்கு. அந்த கண்டென்ட்டை நான் உங்களுக்கு இப்போ நிறைய தெரியப்படுத்துறேன். நான் முதல்வன் திட்டம் எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 3200 பேரை உடனடியா வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இலவசமா உணவும் இலவசமா தங்குறதுக்கான இடமும் கொடுத்து பயிற்சியும் கொடுத்து வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. நமக்கு நான் முதல்வன்ல நிறைய திட்டங்கள் ஓபன் பண்ணுவாங்க. சோ இப்பயும் அதே திட்டம் தான். அதே மாதிரிக்கே 2 ஸ்கீம்ஸ்ல வேலைகள் தராங்க. அது என்ன எப்படின்றத நீங்க எப்படி குழப்பிக்காம அப்ளை பண்ணணும் அப்படின்றதமே நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் முதல்வன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கான லிங்க். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்றேன், மொத்தம் 2 விதமான வேலை வாய்ப்பு. மொதல் வேலை வாய்ப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா டைரக்டா நமக்கு தந்திருக்கக்கூடிய ட்ரெயினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட். அது TNSDC அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ் கீழ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வேலை. ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பா நமக்கு தந்திருக்காங்க. சோ அதுதான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு இது. சோ இந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஓவராலா ஒரு 220 வேகன்சி தந்திருக்காங்க. இல்ல ப்ரோ, நீங்க தம்ப்நெயில்ல 3200 சொல்லிருந்தீங்களே அப்படிங்கப்பீங்க. வரேன் ஒரு நிமிஷம் வெயிட். சோ இது இன்டர்ன்ஷிப். சோ இன்டர்ன்ஷிப் பாத்தீங்கன்னா ஒரு 220 வேகன்சியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா, நான் மார்க் பண்றேன். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசஸர்ல மாஸ்டர் அக்சஸர்ல பாத்தீங்கன்னா 2500, அதே அசஸர் ரோல்ல பாத்தீங்க அப்படின்னா நார்மல் அசோசியேட்டுக்கு 700, ரெண்டு சேர்த்து 3200 பதவிகள் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சோ அப்போ நீங்க குழப்பிக்க வேண்டாம், இன்டர்ன்ஷிப் தனியா கொடுத்திருக்காங்க, அது போக எஸ்டிசிலையும் தனியா கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க நம்ம வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா, நான் முதல்வன் ட்ரைனிங் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது அந்த 3200 வேகன்சி. சோ ஓகேங்களா, சோ அந்த அசஸர் அந்த பார்த்தோம்ல அது ரெண்டாவதா இருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப் பாத்தீங்கன்னா 220 வேகன்சி. சோ ஓகேங்களா, சோ இது தனி கேட்டகிரி. சோ இந்த 2 வேலை வாய்ப்புகளுமே நம்மளோட நான் முதல்வன் ஸ்கீம்ஸ்க்கு கீழே விட்டுருக்காங்க. சோ அந்த 2 ஜாப்ஸுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரெண்டுக்குமே சூட்டபிள் ஆகுது, எனி டிகிரி கேட்டகிரிஸ்குள்ள வருது அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் அந்த TNSDC கொடுத்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாப் 1 மறந்துடாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச தமிழ்நாடு SDC இருந்துச்சுல, அதுக்கான லிங்க், அதுக்கான வேலை இதுதான். மேல போட்டிருக்காங்களா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்ட்டு. இதுல 2 விதமான வேலை வாய்ப்பு. மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்கள ட்ரெயினர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்டுக்கும், அண்ட் UG டிகிரி முடிச்சவங்கள அசஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்டுக்கும் ரெக்யூர் பண்றாங்க. இது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டைரக்டா ஹையர் பண்றாங்க. சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். இதுல உங்க நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், நீங்க தமிழ்நாட்டை எந்த மாவட்டத்துல வசிக்கிறீங்க அந்த மாவட்டம், உங்க ஜிமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் அண்ட் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ். ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துருங்க. உங்களோட பின் கோடு பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா TOA TAT இந்த மாதிரி இருக்குல்ல, சோ அந்த சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா மட்டும் கொடுங்க. இல்லனா நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லி
வந்து கொடுத்துருங்க. ஸோ இருந்துச்சுன்னா மட்டும் தான் சர்டிபிகேட் நம்பர், இல்லைன்னா தேவை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சர்டிபிகேட் ஃபார் ட்ரைனர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, இருக்குன்னா கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ இதுல வந்து செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்ல இருக்கும்ல, இதுல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றத அந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அது உங்க தனிப்பட்ட விருப்பம் தான். ஸோ அதே மாதிரிக்கே நீங்க ஏதாச்சும் ஜாப் வந்து பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஜாபோட ரோலை வந்து கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து வேண்டாம். ஸோ ட்ரைனிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா கொடுங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. எஜுகேஷன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல சிஎஸ்ஓ முடிச்சிருப்பீங்கன்னா அதை வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்க போட்டோ வந்து ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மேட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். முக்கியமா 2 MB தான் வந்து இருக்கணும். ஸோ மேல இருக்கக்கூடாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க, பாத்துக்கோங்க. ஸோ இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதாச்சும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்கறாங்க, இருந்தா கொடுங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. ஸோ அதே மாதிரிக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு வருஷம் வேலை பார்த்தீங்க, இருந்தா கொடுங்க, இல்லைன்னா 0 கொடுத்துருங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் இன்வால்வ்டு, ஸோ உங்களோட இன்வால்வ் வந்து எந்த லெவலுக்கு இருந்திருக்கு, இது எல்லாமே நீங்க ஒரு ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்கன்னா தேவைப்படாது. ஃப்ரெஷர்ஸா இல்ல அப்படின்னா நீங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸை இங்க வந்து கொடுக்கணும். ஸோ அதனால இந்த பாக்ஸை நார்மலா விட்டுறக்கூடாது. ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்கன்னா NONE நன் அப்படின்னு சொல்லி பிளேஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாயி கான்டாக்ட் டீடைல் இருக்கும்ல, ஸோ அடிஷனல் டீடைல் இருந்தா கொடுத்துக்கலாம், என்ன தேவை கிடையாது. ஸோ டிக்ளரேஷன் ஃபார்ம்ல டிக் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாப் 1க்கு நீங்க அப்ளை வந்து பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ 2வது ஜாப் கீழே வந்து கொடுத்திருந்தேன்னா ஒரு 220 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நான் முதல்வனோட அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ஸ்ல மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் வந்து தெரியுது பாத்தீங்களா, இன்டர்ன்ஷிப் அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 விதமான ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து தெரியும். ஆட்டோமொபைலு பிளஸ் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்கல், லெதர், கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த மேனுஃபேக்சர் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா இந்தியாவோட டாப் மோஸ்டான பெரிய பெரிய கம்பெனி, உதாரணத்துக்கு சிஎட்ல இருந்து பிசிபிஎல்ல இருந்து பெரிய பெரிய கம்பெனி பிரஸ்டீஜ் வரைக்கும் எல்லா பேருமே இருப்பாங்க. இவங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட கனெக்ட் வச்சு, அதாவது வந்து அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா கொலாபரேஷன் மாதிரி பண்ணி இருக்கக்கூடிய வேலைகளை சோ நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தராங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வேலை என்னன்னா சிஎட். ஃபர்ஸ்ட் சிஎட் தெரியுது பாத்தீங்களா, அந்த சிஎட்டை கிளிக் பண்ணீங்கன்னா சோ நான் சொன்ன ஓப்பனிங்ஸ் 220 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா. சோ 3மே வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல வந்து கேக்குறாங்க. பெருசா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டால வந்து ஒரு 200 பிளஸ் அதுக்கப்புறம் வந்து 3மே இன்டர்ன்ஷிப் தான். ஓவராலா ஒரு 220 வேகன்சி அப்படின்றது இப்போ இந்த வேலைகளுக்கு கேக்குறாங்க. ஓகே, எப்படி அப்ளை பண்றதுனா சிம்பிள், சைடுலயே வந்து அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் தெரியும். அது ரொம்ப ஒரு லைட்டா தான் இருக்கு. சோ அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் பேஜுக்குள்ள போகும். சோ அதுல நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கணும். சோ இதுதான் விஷயம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க லாகின் பண்றனாலும் நார்மலா எப்பயும் போல லாகின் வந்து பண்ணிக்கலாம். சோ இது முழுக்க நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை. ஒன்னு இன்டர்ன்ஷிப், 2வது இன்னொன்னு டைரக்டா வேலை. அதுல யூஜி பிஜின்ட்டு 2 கேட்டகரியுமே இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. சோ இந்த வேலைகளுக்கு எல்லாம் உங்களுக்கு தங்குறதுக்கான இடத்துல இருந்து சம்பளத்துல இருந்து எல்லாமே வந்து அரசு துறையில இருந்து நமக்கு தரப்படுது. சோ அதனால வந்து சூப்பரா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஜாபுக்குமே ஃபீஸ் கிடையவே கிடையாது. நான் முதல்வனோட வெப்சைட் மூலமா நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு எந்த ஜாபுக்கும் ஃபீஸ் கிடையவே கிடையாது. சோ தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரிக்கே நல்ல சூப்பரான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன். டாடா.